श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद गीता 10வது அத்தியாயம் 11வது श्लोकम्। तेषामेवानुकम्पार्थम् अहमज्ञानजं तमः नाशयाम्यात्मभावस्तः ज्ञानदीपेन भास्वता। भगवान श्री कृष्णर இந்த விபூதி யோகம் அப்படின்னு கூப்பிடப்படுற இந்த 10வது அத்தியாயத்தில் இந்த 11வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த அத்தியாயத்துக்கு ஒரு முன்னோட்டமாக இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற மாதிரி, ஆனால் அந்த 11 ஸ்லோகங்களே பூர்ண ஞானத்தோடு கூடியிருக்கு. ஏதோ இன்ட்ரடக்ஷன்னு சொன்னால் மேலோட்டமாக இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம். இன்னும் அடுத்தது மொத்தம் 40 ஸ்லோகங்கள் இருக்கிறதுனால அதில் ஒரு இது மேலே அர்ஜுனன் கேள்வி கேட்க போகிறதுனால அடுத்த ஸ்லோகத்தில் இதுக்கு இன்ட்ரடக்ஷன்னு சொல்கிறோம். ஆனால் பகவான் அப்பப்போ அங்கங்கே பேச்சு அவர் சொல்ல வேண்டியது சொல்லி முடிச்சுடுறாரு. அர்ஜுனன் கேட்குற அந்த சிஷ்யனை என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறான், என்ன புரிஞ்சுக்கிட்டான், என்ன கிரகிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அப்புறம் கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறாரு. இப்படி தான் இந்த அத்தியாயங்கள் எல்லாமே நடந்தது. சாராம்சத்தினை சுருக்கமாக 3-4 வரிகளை சொல்கிறேன், கவனமாக கேட்கணும். ஒரு சாதகன், பக்தன், முமுக்ஷு. 3 பேர் வேற இல்லை. யாராவது ஒழுங்க புரிஞ்சுக்க மாட்டுறாங்களோன்னு சொல்லிட்டு 3 வார்த்தை சொல்ல வேண்டியிருக்கு. இந்த 3 பேர் ஒன்று தான். சில பேருக்கு அவங்க மனசில் பாவனை இருக்கும், நான் சாதனை பண்ணுறேன் இருக்கும், அவங்களுக்கு தப்பு கிடையாது. நான் சாதகன், ஆத்தியாத்மிக சாதகன், ஏதோ ஒரு சாதனை பண்ணுறேன். இன்னொன்றுக்கு நான் பக்தன், எனக்கு பகவானுன்னா ரொம்ப பக்தி, அப்பப்போ அப்படி படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. இல்லை, கொஞ்சம் வேதாந்தத்தில் எக்ஸ்போஸ் ஆகி அதெல்லாம் கேட்குறவங்களுக்கு நான் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டு, ஞானம் அதுதானே முக்கியம். பரவாயில்ல, ஏதோ ஒரு இந்த பாவனை முக்கியம். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் எந்த நிலையில் இருந்தாலும் சரி 3 விஷயங்கள் சொல்லப்பட்டது. எல்லோரும் ஈஸ்வர பக்தி செலுத்தணும், ஈஸ்வரனை நம்பணும், ஈஸ்வரன் மேலே ஆதாரப்படணும். அதில் கூட இந்த நம்புறது, ஆதாரப்படுறது, வழிபடுறது இதெல்லாம் கூட முதல் படியில் ஏகரூப பக்தியோடு தான் தொடங்குகிறோம். எல்லாரும் அப்படி தான் தொடங்கணும், ஏகரூப பக்தி. அதுக்கு அடுத்த படியில் தான் பகவான் இந்த இடத்துல இந்த அத்தியாயத்தில் முக்கியமாக
சொன்ன விஷயம் என்னென்னா, இல்லைப்பா அங்கே நிற்கக்கூடாது நீ, அப்புறம் அடுத்தபடியான அநேக ரூப பக்தி இல்லைன்னா பகுரூப பக்தி, அதுக்கு வந்துதான் ஆகணும். அதுதான் முக்கியமான கருத்து. அதுக்கு பகவான் பேசுகிற ஒரு புது வார்த்தை இல்லை, இந்த அத்தியாயத்துக்கு நம்ம கொடுத்த பேர், பகவான் அத்தியாயத்துக்கு பேர் கொடுத்து அவர் பேசலை, இது நம்ம அப்புறம் சௌரியத்துக்கு கொடுத்தாங்க யாரோ. விபூதி. நீ பகுரூப பக்திக்கு வரணும்னா என்னுடைய விபூதி பார்க்கணும். நீ விபூத்தினி நீ நேசிக்கணும், ரசிக்கணும், வரவேற்கணும். ஏன் எதுக்குன்னா ஒரு முக்கியமான காரணம் அங்கே என்னென்னா, ரூப பக்தி பண்ணும்போது நீ நல்லவன் தான், நல்ல மனிதன் தான், கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவன் தான், கொஞ்சம் தர்மமாக வாழணுமனை விரும்புகிறவன் தான். ஆனால் அகங்காரம் అనేది போகாது. அகங்காரம் பலமாயிட்டே இருக்கும் அந்த பக்தியிலோ கூட, எந்த சாதனை பண்ணால் கூட. அப்போ அகங்காரத்தை பலகீனப்படுத்தி, அகங்காரம் முதல்ல இல்லாமல் செய்ய முடியாது, பலகீனப்படுத்தணும், அதை வீக்கன் பண்ணணும். அப்போ அந்த அகங்காரம் எதுக்கு பண்ணணும்னா, அகங்காரத்தினால தான், வெஷ்டி பாவத்தினால தான், ஜீவபாவத்தினால தான் ஒரு மனிதனுக்கு வர எல்லா துக்கத்துக்கு காரணம், அஜ்ஞானத்துக்கு காரணம். அதனால ஈகோடெக்டமி பண்ணணும். ஆப்ரேஷன்ஸில் ஹாஸ்பிட்டலில் நிறைய பண்ணுவாங்க இல்லையா, ஹிஸ்டெக்டமி, அப்பெண்டிசெக்டமி, டான்சிலெக்டமி அந்த மாதிரி ஈகோடெக்டமி பண்ணணும், வேறு வழி இல்லை. அப்போ தான் நீ பக்தியில் வளரவே, ஞானத்தில் எல்லாமே. அப்படி ஈகோ இல்லாமல் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், அப்போ தான் நீ என்கிட்ட வர முடியும், அப்போ தான் நீ என்னை புரிஞ்சுக்க முடியும். இதில் எக்ஸ்கியூஸ் கிடையாது, எக்ஸெப்ஷன், சாய்ஸ் கிடையாது, சாய்ஸ்லெஸ் கொஸ்டின். ஓகே, ஆன்சர். உனக்கு மார்க் வரணும்னு அது பண்ணிதான் ஆகணும். அப்போது அதுக்கு வழி சொல்கிறாரோ, பகுரூப பக்திக்கு வந்துடுச்சுன்னா இந்த நான் சொல்லிட்டு அல்பமான ஒரு ஜீவபாவத்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்கியே, அதே பேசிகிட்ருக்கிறியே, அதினே வளர்த்துக்கிறது, பலப்படுத்துறதுக்கு தான் உன்னுடைய வாழ்க்கை முழுசாக ஈகோ ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்கும். வயசு ஏற ஏற அகங்காரம் பலமாகுமா, சரீரம் பலகீனமானால் கூட, மனசு கூட பலகீனமானால் கூட, இந்திரியங்கள், அகங்காரம் மட்டும் பலமாகுமா? அது எப்படி சார்? அதுக்கு எங்கேருந்து டானிக்கு வருது? பலம் எங்கேருந்து வரல, நீ தான் அதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வளர்த்து வச்சுட்ட. என்ன தண்ணி? ராகம், துவேஷம், அகம்பாவம், நான் மிச்சமில்லை, காமம், குரோதம், லோகம், இதெல்லாமே. என்னால் இப்போது சக்தி இல்லாதனால ஏந்திரிச்சு அடிக்க முடியல, இல்லைன்னா அனுவான் வயசானவனு கூட, என்னால் இப்போ அவ்வளோ கோச்சு கூட முடியாதப்போ, எனக்கு பிளட் ப்ரெஷர் ஏறும், கோச்சுக்கலாமன்னு தான் இருக்குது. அந்த நிலையில தான் இருந்துட்டு போகிறான். அப்போ சொல்கிறாரு, நீ முயற்சி பண்ண, சீக்கிரமாக பகுரூப பக்திக்கு வந்துடும். அப்புறம் அங்கே இதெல்லாம் சொல்லும் போது பகவான் விவரித்த ரெண்டு முக்கியமான கொடுத்த வாக்தானம்னு சொல்லலாம். என்னன்னா, இப்படிப்பட்ட இவனுக்கு அந்த ஏகரூப பக்தி கூட நீ ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஏகரூப பக்தி யார் பண்ணல? இந்த தெருவில் கணக்கு கேட்டுக்கிட்டே போங்க,
எல்லார் வீட்டில் சுவாமி நல்லா வச்சுருக்காங்க, நல்லா தீபம் ஏற்றுவான், விளக்கு மணி அடிப்பான், எல்லாம் இருக்குது. ஒரு தெருக்கு ஒரு கோவில் இருக்குது. பட் அப்போ ஏகரூப பக்தி பண்ணவங்க எல்லாரும் பகுரூப பக்திக்கு எப்போ வருவான், வந்தாச்சு இல்லைன்னு எப்படி தெரியுமான்னா, ஒரு குரு கிட்ட போகாமே, நான் சொன்ன சொற்கள் கேட்காமே, சத்சங்கத்துக்கு போகாமே ஒரு மனிதனுக்கு இந்த விஷயம் புரியவே புரியாது. நம்ம கேட்டுக்கிறோம் நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி. இத்தனை வருஷமும் நம்ம பக்தி செஞ்சுட்டு தான் இருக்கோம். என்ன பண்டிகை கொண்டாடலை, என்ன பலகாரம் செய்யலை பகவானுக்கு, என்ன கோவிலுக்கு போகல. ஆனால் இங்கே பகவான் சொல்கிற மாதிரி நம்ம மனசில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம், இப்படிப்பட்ட ஒரு பாவனம் வந்துச்சானேது அவங்களுக்கு கேட்டு எக்ஸாம் பண்ணிக்கணும். ஆன்சர் என்ன வரும்னு பொதுவாக யாருக்கும் வருதில்லை. எப்போ யாருக்கு வந்துச்சுன்னா, யாரும் மகாத்மா கிட்ட சத்குரு கிட்ட போயிட்டு இந்த சாஸ்திர விஷயங்களை சிரவணம் பண்ணுறானோ அவனுக்கு மட்டும்தான் வருது. ரேர்லி நடக்கும். இது ரொம்ப ஆச்சரியம். அதனால் அந்த ஏகரூப பக்தி கூட ஏதோ சும்மா நினச்சிக்காத. அப்பயே வீடு விட்டுட்டு சமையல் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டிவி விட்டுட்டு எல்லாம் எங்கே ஓடி வருவானே நீங்கள் எல்லோரும். சண்டே வேறு, எவ்வளோ தூரத்துலேருந்து வரான். அப்போ ஏதோ ஸ்பெஷாலிட்டி இருக்குல்ல. ஸோ அங்கே விட அப்போது நீ அப்படி ஒழுங்கா பண்ண என்ன ஆகும்னா, அந்த ஏகரூப பக்தி கூட உனக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அவிகம்ப யோகத்தின்னு நான் கொடுப்பேன். அதுதான் முதல் பகவான் கொடுத்த வாக்தானம். அன்ஷேக்கபிள், அன்டவுட்டட், சந்தேக ரஹித, அப்படிப்பட்ட அச்சஞ்சலமான ஸ்ரத்தா, இன்வால்மெண்ட்டு, அதெல்லாம் நான் கொடுப்பேன். எப்படி? சத்சங்கம் மூலமாக தான் கொடுப்பேன்னா அவர் சும்மா அப்படி கொடுக்க முடியாது. என்னுடைய சொற்கள் சத்சங்கத்தில் குரு சொல்லி தருவார். அதுதான் கொடுக்கும் உனக்கு. நானும் நேராக வந்து கொடுத்த மாதிரி உன்னை வீட்டுக்கு வந்து ஒரு நாள் காலிங் பெல் அடிச்சுட்டு அப்படி இல்லை கொடுக்க மாதிரி உனக்கு தெரியாது. ஸோ அவிகம்ப யோகா முதல் வாக்தானம். அப்படி பேசிட்டு வரும்போது ரெண்டாவது நிலை இந்த பகுரூப பக்திக்கு இப்போ வந்தாச்சு அவனை. அப்புறம் அவனுக்கு வந்து அந்த பகுரூப பக்தியிலே இருக்கக்கூடாது. அங்கேக்கு அப்புறம் இன்னொரு மூணாவது ஃபைனல் ஸ்டேஜ் ஒன்று இருக்கு. ஃபைனல்ஸ் அரூப பக்திக்கு வரணும். நிர்குண நிராகார அரூப பக்தி. அங்கே தான் ஞானமும் பக்தி ரெண்டு கங்கா யமுனா மாதிரி கலந்து போயிடும். அப்போ அந்த அரூப பக்தி வரணும்னா அதுக்கு கூட நானே உனக்கு சகாயம் பண்ணுறேன். புத்தியோகம் ததாம்யஹம். இந்த வார்த்தைகள் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க மைண்டில், அர்த்தமும் மனசில் வச்சுக்கோங்க. அவிகம்ப யோகா, புத்தி யோகம், உனக்கு விவேகம் நான் கொடுப்பேன். இப்படி இதோ என்னை சார்பில் ஒருத்தர் அங்கே உட்காந்து சொல்லிகிட்டே இருப்பார். நான் தான் இப்படி வச்சுருக்கேன். அவங்க இதுக்காக தான் வாழுறாங்க, இதுதான் அவங்களுடைய வேலைனே அவங்க சொல்ல சொல்ல உனக்கு. ஆனால் குரு மூலமாக நானே அவர் ஹிருதயத்தில் உட்காந்துட்டு உன்ன ஹிருதயத்தில் உட்காந்துட்டு அங்கேருந்து இங்கே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ப்ளூடூத் மாதிரி. அதுதானே நடக்கிறது சத் சங்கத்திலும். The information is a transform, brings the transformation.
புத்தியோகம் ததாமி. அந்த புத்தியோகம்னா அது அப்புறம் அது என்ன பண்ணும் అని கடைசியில் இந்த 11வது ஸ்லோகத்தில் கேள்வி கேட்டால் என்ன பலன் கொடுக்கும், அது எப்படி வேலை செய்யும் புத்தியோகம்னா. அது கொடுத்ததே நான் அனுகம்பார்த்தம் தேஷாமேவானுகம்பார்த்தம், அவங்கள மேல் தய வந்ததப்பா, எனக்காக என்ன நம்பி என்ன விரும்பி இப்படி வரானே, சத்சங்கத்துக்கு வரானே, அப்போ இவனுக்கு பகவானுக்கு கருணை, இவனுக்கு என்னதை நான் பெஸ்ட்டு கொடுக்க முடியுமని భావించి அப்புறம் அந்த புத்தி அనే குகைக்குள்ள அங்கே ஞான தீபத்தினை ஏற்றி ஓகே ஏற்றுவார். ஞானதீபேன பாஸ்வதா, அவ்வளோதாங்க. இந்த 11 ஸ்லோகங்களில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 வார்த்தைகள்: அவிகம்ப யோகம், புத்தி யோகம், ஞான தீபம். அப்போது நமக்கு அந்த அரூப பக்தி வரணும்னா பக்தியோடைய பராகாஷ்ட, த பின்னக்கிள், அல்டிமேட் கோல் அரூப பக்தி. அரூப பக்திக்கு வரணும்னா ஞானம் வேணும். அதனால தான் பகவான் இந்த பக்தினை எப்படி கொண்டு ஞானத்தில் நிற்க வச்சுட்டார், கலக்கிட்டார். இது நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். இவ்வளவு கேட்டதுக்கு பிறகு இவளெல்லாம் கேட்டுட்டு அர்ஜுனனுக்கு சந்தேகம், கேள்வி கேட்க போகிறான். இந்த விபூதி யோகம் பற்றி இவ்வளவு கேட்டதுக்கு பிறகு அர்ஜுன உவாச்ச பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவமஜம் விபும். திடீர்னு பகவான் பாராட்ட தொடங்கிட்டான். போற்றி போற்றி நீ சொல்கிற மாதிரி பகவான் ஸ்துதிக்கிறான். அந்த பதங்களெல்லாம் பார்த்தா ஸ்துதிக்கிறான், ப்ரைஸ் பண்ணுறான். என்னாச்சு திடீர்னு? அர்ஜுன உவாச்ச, இன்ஸ்பிரேஷன் வந்தது அர்ஜுனனுக்கு, உற்சாகம் வந்துச்சு. அதனால் அவனால் பகவானை பாராட்டாமல் இருக்க முடியல. கூப்பிடுறாரு, ஹே பரம் பிரம்மா, இது முன்னாடி வரைக்கும் என்னுடைய ஃப்ரெண்டு, என்னோட மேட்ரனல் அங்கிள், என்னோட தோழி இப்படியெல்லாம் நினச்சிட்ருக்கிறான். என் ரத சாரதி, நான் கேட்ட உடனே ஒத்துக்கிட்டேன் பாரு, எவ்வளோ குட் ஃப்ரெண்டு. ரதம் ஓட்டுறேன்னா இப்போது 9 அத்தியாயங்கள் ப்ளஸ் 11 ஸ்லோகங்கள் கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனனுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஏன் சார் இதுக்கு முன்னாடி என்னென்னமோ நிறையாவே சொல்லிட்டீங்க நீங்கள், அர்ஜுனன் விடுங்க கேட்கலையா எங்கள் மாதிரி? ஓ டல் ஸ்டூடெண்ட், நாங்களே பெட்டரே. சந்தேகம் வரலாம் இல்லையா? 2 வருஷமாக சொல்கிறேங்க. சரி, அவர் அன்றைக்கி என்ன சொன்னாரோ, எவ்வளோ நேரத்தில் சொன்னாரோ என்னமோ, அவசரமாக சொன்னாரோ என்னமோ. டைம் ஆகிறது. ஒருத்தனும் இந்த ஆத்தியாத்மிக வித்தையில் மார்க்கத்தில் மேலே வரத்துக்கு எதுக்கு இந்த டைம் ஆகிறதுன்னு சொல்லலைன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? உபதேசம் என்ன நினச்சிக்கிறோம்? நான் அங்கே போனேன்னா அந்த குருவை அவர்கிட்ட அவர் ஒரு நாள் உபதேசம் தரேன்னார். அதனால் போன உடனே காதில் என்னமோ சொல்லிட்டார். அப்புறம் கையில் ஒரு விபூதி கொஞ்சம் கொடுத்தார். அவ்வளோதான். எவ்வளோ 10 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஏதோ மந்திரம் கொடுத்தாரு. அது எந்த பலமும் கொடுக்காதான்னு நான் சொல்லலை. ஆனால் அது உபதேசம் இல்லை.
அது ஒன்று வந்து ஒரு ட்ராக்கில் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு லெவலில் எல்கேஜியில் வச்ச மாதிரி, ப்ரீகேஜியில் உட்கார வச்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் நீ அந்த உபதேசமும் பண்ணணும், கூட கூட உபதேசம் கேட்டுகிட்டே இருக்கணும். இங்கே தான் தவறு பண்ணுறோம் லோகத்தில். யாருக்கு சமயம் ஒதுக்கி கொடுத்துட்டு இப்படி கேட்கலாமே. நம்ம நாட்டில் நம்மளுக்குன்னு சொல்கிற பெருமையாக சொல்லக்கப்பட பகவத்கீதைன்னு கேட்க வேண்டாமா? எப்போதான் கேட்க போகிறேன்? இந்த வயசில் கேட்டு வச்சிருந்தா தானே அது அப்புறம் வாழ்க்கையில் நல்ல பழுத்தி பலன் கொடுக்கும். அதனால் வேதாந்தம் பகவத்கீதைன்னா வேலை இல்லாத பாட்டி மாமியார்களுக்கு மாமனுக்கு அப்புறம் பால்ட் ஹெட்டு முடி நெறிஞ்சவங்களுக்கு இல்லை. சரி, இப்போது தொடங்கிட்டோம், பரவாயில்ல. யார் சீக்கிரம் தொடங்குறாங்கன்னு அவங்களுக்கு அதிருஷ்டம், பகவானோட அனுகிரகம். எவ்ரிபடி எல்லாரும் கேட்கணும். இல்லைன்னு வாழ்க்கையை சரியாக நடத்த முடியாது, சரியாக வச்சுக்க முடியாது, எல்லாம் பிரச்சனை, ப்ராப்ளம்ஸ் வருது. ஞானம் அடைகிறதுக்கு தான் நம்ம பிறந்தோம். நம்முடைய பர்த் ரைட் டு கெட் த பிரம்ம வித்யா, பிரம்ம ஜானம். வேறு பர்த் ரைட்டுன்னு எல்லாத்துக்கும் போராட்டம் நடத்தாதுங்கோ, அதெல்லாம் லௌகிகம். இந்த சாதிச்சுக்கணும். சரி, பரம் பிரம்மா, ஓ பரமாத்மா, பிரம்மஸ்வரூபனான பரம் தாமா, நீதான் அல்டிமேட். பரமம்னா கடைசி, நீதான் பரம்பொருள், நீதான் அடைய வேண்டிய ஒரு தாமம்னா இடம்னே சொல்லுவோம் பொதுவாக. தாமம், சார்தாம், பதரிநாத், அதெல்லாம் சொல்லுவோம். தாமம்னா அது ஒன்று. ஆனால் இங்கே சங்கரர் அர்த்தம் கொடுக்குறாரு, தாமம்னா தேஜா, தேஜஸ். நீ பரபிரம்மான்னா சத். உபனிஷத்துடைய மகா வாக்கியமானா பகவான் யாரு? சத்தியமன் என்ன? சச்சித் ஞானம் அனந்தம் பிரம்மா, சச்சித் ஆனந்த ஸ்வரூபம். இந்த பரம் பிரம்மன்னா சத்தன் அர்த்தம், பரம் தாமன்னா சித்தன் அர்த்தம், எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ். கொஞ்சம் வேதாந்த பாஷையிலும் சொல்கிறோமே. பவித்ரம் பரமம் பவான், ஆனந்தம். பவித்திரம்னா பாவனம். ஒன்று அடையிறது, ஒன்று தெரிஞ்சுக்கிறது தவிர இன்னொரு பாவனமான, பவித்திரமான, மங்களகரமான இன்னொரு விஷயம் இல்லை. என்ன பவித்திரம், பாவனம்? ஆனந்தம், அகண்ட ஆனந்தம், uninterrupted ஆனந்த சப்ளை, நாட் யூபிஎஸ், பவர் சப்ளை. அது கொடுக்கும். அதனால் 3 வார்த்தைகள் இதுக்கு 3த்து சொல்லிட்டார். நீ சத்து, நீ சித்து, நீ ஆனந்தம். அப்படிப்பட்ட பவான், ஓ லார்ட், கடவுளே, மை லார்ட், நீ புருஷம், சாஸ்வதமான புருஷம். புருஷம்னா 2 அர்த்தம் இருக்குது, பல வாட்டி சொல்லும், ஞாபகப்படுத்துகிறோம். பூர்ணத்வாத் இதி புருஷா, நீ பூர்ணம். ஒன்று தெரிஞ்சுக்கணவனும் பூர்ணமாயிடுவான். ஒன்று தெரிஞ்சுக்காம லோகத்தில் வேறு என்ன தெரிஞ்சுக்கிட்டானோ அபூர்ணம், இன்கம்ப்ளீட். 2வது அர்த்தம் புரே ஷயனாத் இது புருஷா, நீதான் எல்லா சரீரங்களுக்குள்ள, கொசு, பசு, ஆடு, மாடு, அமீபா டு அமீபாஜி டு பிரம்மாஜி. என்ன சிங்குலர், ஏக கண ஜீவி தானே அமீபா, ஒரே ஒரு செல்லமா. அப்புறம் ஸோ அது எல்லாமே. ஸோ புரே செய்யனாத்தன், இதுவும் இந்த புறம், தேகம் ஒரு புறம். புரஞ்சன கதை பாகவத்தில் வருமே,
நேற்று இதை தெலுங்கில் பேசியிருக்காரு. 4வது ஸ்கந்தம் முடியறதுங்க, புரஞ்சன ஸ்டோரி. நம்ம எல்லாரும் புரஞ்சனந்தான், இல்லை புரஞ்சனி சரீரத்தில். ஸோ நீ புருஷம், நீ தான் எல்லாத்துலையும் எல்லா சரீரத்திலும் தங்கிட்டுருக்க. அப்புறம் சாஸ்வதமாக இருக்க. இந்த சரீரம் போகும். எப்போ சரீரம் புரேஷயனாத்தன் சரீரம் பற்றி சொன்ன சரீரம் அப்புறம் போயிடுதே. எங்கே போகிறது, எங்கே போல பஞ்சபூதங்களுக்குள்ள பிரிஞ்சு 5 கெமிக்கல்ஸ் 5 காம்போனன்ட்ஸை பிரிஞ்சு போகிறது, அவ்வளோதான். எங்கேயுமே போகல. ஏன்னா அந்த 5னால செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது வந்துச்சு, போகும். அதனால ஆனால் உள்ள தங்குற இந்த ஆத்மா எங்கேயுமே போல வரலை, எட்டர்னல், சாஸ்வதம். இது ஒன்று நினச்சிக்கிட்டா போதும், நமக்கு சாவு பயமே போயிடும். யாரும் சாகலை, யாரும் பிறக்கலை இங்கே. அப்போது சும்மா ஒரு விளையாட்டு நடக்கிறது. இப்போது கடலுக்குள்ள அலைகள் நமக்கு தெரியறது, பெரிய பெரிய அலை வருதுடா, பின்னாடி வா பின்னாடி வா. அது வருது, மோதுக்கினது எல்லாம் தெரியும். அது அப்புறம் அப்படி சப்சைட் ஆனது தெரியும். ஆனால் ஜல திருஷ்டியில் பார்த்தா, நீர் திருக்கோணத்தில் பார்த்தா, ஃப்ரம் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் த வாட்டர், அலான்னு ஏதாவது தனி இருக்கா? ஜலமே தானே. இப்போ அலை பிறந்துச்சு பிறந்துச்சு பிறந்துச்சு, உளுந்து போச்சு, என்ன பிரிந்தது, என்ன போச்சு? இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிச்சுன்னா இந்த இடத்துல கூட யாரும் பிறக்கலை, யாரும் இறக்கலை. அப்போ அழலாமா, பயப்படலாமா? என்ன ஆயிடுச்சு? ஒன்றும் ஆகலை. பஞ்சபூதங்களாக இருக்கிறது இப்படி ஒரு வேறு மோடலாக காம்போனண்ட்டாக தெரிகிறது. பேக்கெட்டில் இப்படி லிக்விடாக இருக்கிற அரிசி மாவு, இட்லி மாவு அப்புறம் ஸ்டவ் மேலே வச்சு தண்ணி அப்படியே போட்டு வந்தோடனே இப்படி குண்டை இட்லி மாதிரி ஆகிடுதல்ல, அதே மாவு தானே. அது அப்புறம் சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகி வெளியில் போய் எல்லாம் என்னென்னமோ திரும்பி பஞ்சபூதங்களுக்குள்ளே போகிறது. எங்கே போச்சு? சாஸ்வதம், திவ்யம். திவ்யம்னா தெய்வம்னு அர்த்தம். பொதுவாக திவ்யமாக இருக்க, திவ்யமாக இரு நாசம். இந்த திவ்ய பதம் சம்ஸ்கிருதத்தில் திவ் அనే ரூட் 14-15 அர்த்தங்கள் இருக்குது அதுக்கு. திவ்யன்னா ஸ்வர்க்கம், திவ்யன்னா திவிலோ நிவசிக்கிறவங்களும் தேவதர்கள், தியோதமானாதி தேவாக, நம்மளுக்கு மேலே அத்தியந்த தேஜஸோடு இருக்கிறவங்க, சக்தியோடு இருக்கிறவங்க. அவங்களோட இந்திரியங்களோட கெப்பாசிட்டி சாதாரண நம்மளுக்கு மேலே ஜாஸ்தி இருக்கிறதுனால தேவதர்கள். திவ் வெளிச்சம், ஷைனிங், க்ளோரி, பல அர்த்தங்கள் இப்படி இல்லை. திவ்யம், ஆதி தேவம், எல்லா தேவதைகளுக்கும் முன்னாடி. ஒருவேளை தேவதைகள்னு சொன்னால் நிறைய தேவதைகள் இருக்காங்களே, பிரம்மாஜிக்கு முன்னாடி கூட நீ இருக்க. அதுக்கப்புறம் நீ பிரம்மாஜின்னு மிச்சம் எல்லாரும் அவருக்கு சொல்லி அவனே உருவாக்க பண்ணி சிருஷ்டி பண்ண சொல்லி பிரஜாபதிகள். ஆதி தேவம், ஆதி என்ன முதல் எல்லா தேவதைகளும் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற தெய்வம் நீ. அப்புறம் ஆதி தெய்வம்னு சொன்னதுனால, முன்னாடி இருக்கிறது சொன்னதுனால, அப்போது நான் உன்னை அப்போது உன்னோட டேட் ஆஃப் பர்த் எப்போ? கிருஷ்ணா, உண்மையான கிருஷ்ணா. இந்த கிருஷ்ணாவுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு. அது வச்சுட்டு தான் நம்ம முடுக்கு சீடம் எல்லாம் பண்ணுறோம், முறுக்கு. ஆனால் இங்கே அஜம், நீ பிறக்கவே இல்லை. பிறப்பில்லாதவன் எல்லாத்தையும் பிறக்க வச்ச மாதிரி காட்டி இங்கே நீயே எல்லாமே ஆகி அப்படி எல்லாம் பண்ணுற. ஆனால் எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் உன்னோட டேட் ஆஃப் பர்த் கேட்க மாட்டேன்.
இவனுக்கு டேட் ஆஃப் பர்த் இல்லை. காட் கிரியேட்டட் எவ்ரி திங்னு சொன்னால் குழந்தை கேட்கும், அப்போ காட் எப்போ கிரியேட் ஆனார் சார்? அஜம், காட் நெவர் கிரியேட்டட். கிரியேட் ஆன வஸ்துக்களுக்கு அடிப்படையாக கடவுள் லிஸ்டில் வரமாட்டார். அதனால் புரிஞ்சுக்கணும். அதனால் அஜம், பர்த்லெஸ். நம்ம திருஷ்டியில் சாதாரணமாக பர்த்தில் நாம் இல்லை, அவர் பிறக்கல, இல்லை இல்லை சாஸ்வதவன் இப்போ தானே சொல்லிட்டோம், இல்லாமல் எப்படி ஆகிடுவார்? ஸோ ஆதிதேவன்னு சொன்னதால் உடனே தேவர்கள் எல்லாரும் நீ முன்னாடி இருக்கேன்னு சொன்னால், முன்னாடி பின்னாடின்னு சொன்னால் டைம் வரும். டைம் வந்துச்சுன்னா பர்த்து டெத்து இந்த கேள்வி கேல்குலேஷன் எல்லாம் வரும். பட் இந்த சத்தியம் விஷயத்தில், பரமாத்மா பகவான் விஷயத்தில், ஆத்மா விஷயத்தில், ஆத்மா எப்பவுமே பிறக்கலை இறக்கலை, ஒன்றும் ஆகலை, அப்படிதான் இருக்கு. அஜம். அப்புறம் விபும், தேவதைகளின் மட்டும் பிறக்க வச்ச காட்டுற என்னென்னமோ அப்புறம் உயிர் இருக்கிறது, உயிர் இல்லாதது. விபும், அது கூட விவிதம் பவதி இதி விபு, பலது 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 வெரைட்டி சொல்லி மாள முடியுமா? ஒரு செம்பருத்தி பூவில் வெரைட்டி சொல்லி மாள முடியுமா உங்களுக்கு? ஒரு ரோஸ் ஃப்ளவர் வெரைட்டி சொல்லி, பறவைகள் அப்பா அப்பா என்ன வெரைட்டி வெரைட்டி சொல்ல முடியாது. அப்போ அதனால விபும் விபும் அப்படின்னா ஆம்னிசென்ட். இங்கிலீஷில் சொல்லணும்னா, இங்கிலீஷில் சொல்லணும்னா இந்த மொத்தம் இப்போது ಈ ಪ್ಯಾರಾಗ್ರಾಫ್ இந்த ஸ்லோகத்துக்கு த ஜெனரேட்டர் ஆப்பரேட்டர் டிஸ்ட்ராயர் ஜிஓடி காட் இல்லைன்னா ஆம்னிசென்ட், ஆம்னிபொட்டன்ட் அண்ட் ஆம்னிப்ரெசென்ட். சரியா? அது இப்படி கிருஷ்ணனை பாராட்டுறார். இதெல்லாம் பூர்ண ஞானம் வந்துச்சோ அர்ஜுனனுக்கு, அதனால தான் திடீர்னு இப்படி பேசுகிறாருன்னா, எனக்கு பூர்ணம் ஞானம் வந்துச்சுன்னு இல்லை. ஏன்னா நீ என்ன சொன்னாயோ உன்னை பற்றி விபூதி 11 ஸ்லோகங்களுக்குள்ள அதே தான் எங்கள் வீட்டுக்கு வந்து கூட எங்கள் ராஜமாளிகையில் ருஷிகளும் அதே தான் சொன்னாங்க. அது கேட்டதுனாலையும் அவங்க சொன்னதே நீயும் சொன்னது ஒரே மாதிரி இருக்கிறதுனால 13வது ஸ்லோகம் கேளு கிருஷ்ணா, நான் படிக்கிறேன். ஆஹுஸ்த்வாம் ருஷயஸ் சர்வே தேவர்ஷிர்நாரதஸ்ததா ததா அசிதோ தேவலோ வியாசः ஸ்வயம் சைவ ப்ரவீஷி மே. இதில் 2 விதமாக எனக்கு இப்படி சொன்ன திடீர்னு நான் நினச்சிக்காது. நீ சொன்னதினாலையும் நீ சொன்னான்னு சொல்லி கூட இல்லை, நீ என்ன சொன்னியோ அதே தான் நான் நிறைய ருஷிகளோட வாயாலன்னு இதே தான் கேட்டேன். அதுதான் எனக்கு பிரமாணம். இந்த 2 சேர்த்து எனக்கும் இதெல்லாம் கரெக்டாக தான் தோணுது. அந்த இதெல்லாம் கரெக்டானு தோணுறது అనేది அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவான். அப்போ என்ன சொல்கிறான் இங்கே, துவாம் ஆகுஹு உன்னை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க எல்லாரும். தி டிக்ளேர்டு ஆகுன்னு சொல்லிட்டாங்க நிறைய பேர் முன்னாடி. யாரும் ருஷயா, ருஷிகள்னா யாரும் பொதுவாக சப்த ரிஷிகளில் இருக்கிற அங்கிருந்து ஆரம்பித்து வசிஷ்ட முதலானவர்கள் எல்லாரும். ஓகே, என்ன வசிஷ்டர்னு இந்த பாண்டவர்கள் பார்க்கல. எங்காவது கதை வந்துடலாம் பாரதம்ல, எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் மாதிரி ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடி தானே. ஸோ அப்போது அங்கே
அந்த வசிஷ்டர் அதெல்லாம் நான் கேட்டிருக்கோம், இன்னொருத்தர் மூலம் இன்னொருத்தர். ஸோ வசிஷ்டாதி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ருஷிகள் எல்லாரும் கூட, வாமதேவா அப்படி இல்லை, அந்த சப்தர்ஷி லிஸ்ட்டில் இருக்கிற சில பேர், அவங்கள எல்லாரும் கூட இதே ஒன்று பற்றி இப்படி தான் சொன்னாங்க. சத்தியம் பற்றி இப்படி தான் பகவானன்னு இதேன்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, தேவர்ஷி நாரதர், தேவலோகத்தில் சஞ்சரித்து எல்லா லோகத்திலும் சஞ்சரிக்கிற அந்த நாரதர், ஏன்னா அவங்க எங்கள் ராஜமாளிகை வந்தார். எங்கள் அண்ணா ராஜசூய யாகம் பண்ணும்போது அங்கே வந்தார். அங்கே தானே பிரகலாத ஸ்டோரி சொன்னார், பாகவதத்தில் பார்த்தோம். அதனால் நேராக நாரதர்னு நாங்கள் பார்த்தோம். நாரதர் கூட எப்போவுமே இந்த மாதிரி தான் உன்னை பற்றினா பகவான் கிருஷ்ணனை பற்றி, பரம்பொருள் பற்றி இப்படி தான் சொன்னார். தேவர்ஷி நாரதா. அவர் மட்டும் இல்லை, நான் டைரெக்டாக பிரத்யட்சமாக கேட்டது இன்னும் கூட சில ருஷிகள் சொன்னாங்க. நாரதர் நேராக சொன்னார், நான் கேட்டேன். வியாசரும் நேராக சொல்கிறது நான் கேட்டிருக்கேன். வியாசர் அப்போ இருக்கார் இல்லையா, பாண்டவர்கள் இருக்கும்போது. அதனால் இட்ஸ் எ ப்ரூஃப். இப்போ தான் எனக்கு புரியுறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. அது மட்டும் இல்லை, அந்த வியாசருடைய சிஷ்யரான தந்தை மகளான ஒரு 2 பேர், அசிதன் தேவலன், 2 பேர் ருஷிகள் தான். அசிதா தேவலக அண்ட் வியாசக, வியாசனுடைய சிஷ்யர்கள் தான் இவங்க 2 பேர். இதில் இந்த தேவலக பாண்டவருடைய அவங்க ராஜ்யம் ஹஸ்தினாபுரம் ஸ்தாபித்ததுக்கு அப்போது அவங்களுடைய குருக்கள் இவர், மெயின் பிரிஸ்ட் அவங்களுக்கு, பாண்டவர்களுக்கு தேவலகா. இந்த தேவலகா பற்றி இன்னும் கூட வேறே ஒரு புராணத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ஓகே, வேறே ஒரு புராணத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. யாருன்னு, இந்த தேவல ருஷி அப்போ ருஷி தான் ஒரு ஜென்மத்தில் ரொம்ப ஹேண்ட்ஸம், அழகாக இருப்பாராமா. ஆனால் லோகத்தில் ஈடுபடலை, தபஸ் அப்படி செய்யும்போதும். பொதுவாக தபஸ் செய்கிறவங்க எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணுறது தான் ஒரு முக்கியமான எஜெண்டா இந்திரனுக்கு. இந்திரனுக்கு இன்றைக்கி என்ன எஜெண்டா பாரு, யார் யார் தபஸ் பண்ணுறான் அவங்கள போய் ஏதாவது தடம் கூடுவாங்க. தெரியல, நம்மளும் தபஸ் தான் பண்ணுறோம், ஞான யஜ்னம் பண்ணுறோமா, ஜாக்கிரதை இருங்கோ, எப்போ அது யாராவது நினச்சிடுவார். ஆனால் அந்த காலத்தில் அப்போ அனுப்பிச்ச மாதிரி அனுப்பலை. அவர் என்ன அனுப்புவார், ரெடியாக இருப்பாங்க, யாரோ அப்சரசுகள், ரம்பா, ஊர்வசிவங்கள் எல்லாம் ரெடியாக வச்சுருப்பார் அனுப்புறதுக்கு, டிஸ்டர்ப் பண்ணுங்க போய் என்ன. ஆனால் நமக்கெல்லாம் அப்படி யார் வர மாட்டாங்க. நமக்கு வேறே மாதிரி. வீட்டில் பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது, குழந்தைக்கு இப்படி ஆகிடுது, அது அப்படி ஆயிடுச்சு, எனக்கு உடம்புக்கு ஆகிறது தெரியல. இதெல்லாம் கூட தடங்கள் தானே. ஆனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி. என்ன தான் பண்ண முடியும், பகவானை பிரார்த்திச்சுட்டே இருக்கு. 12:30 1 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும், யூடியூப்பில் திரும்பி அப்லோட் ஆகிற வரைக்கும். அப்பா கிளாஸு போகல, ஆனால் எங்கள் மாஸ்டர் அப்லோட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அது ஒரு கன்சோலேஷன். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும். ஆனால் மனசு நேத்திக்கு அந்த முன்னாடி பேசின கிளாஸு அதே நினச்சிக்கிட்டு வீட்டில் பண்ண வேண்டிய வேலை பண்ணிகிட்ருக்கேன். பரவாயில்ல, அப்பப்போ எப்போது அப்படி ஆகும். ஆனால் நான் என்னுடைய கனெக்ஷன் கடவுளுக்கு கூட சாஸ்திரத்துக்கு கூட நான் உடலே, அது முக்கியம். படக்கையில் படுத்துட்டு ஏந்திக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, என்னுடைய கான்டாக்ட், என்னுடைய கேட்டது, அதனால கேட்டு வச்சுக்கினது எவ்வளோ பலம் கொடுக்கும். இதுதான் நமக்கு கடைசி வரைக்கும் இந்த ஞானந்தான். அந்த ஞான நிலையிலேயே, பகவத் சிந்தனையிலேயே சரீரத்தின் விடுற அளவுக்கு நமக்கு தயார் பண்ணி விட்டுரும். அது வாட்டிக்கு எப்போ எவ்வளோ நாள் என்ன இருக்கட்டும் போட்டோம்னு. ஸோ அதனால் தேவலகை பற்றி சொல்லிட்டு இருக்குமா, என்னாச்சு, இந்திரன் அனுச்சார் எந்த ரம்பா என்னை கல்யாணம் பண்ணிக்குங்கோன்னு கேட்டு, இவர் ஒன்று அதெல்லாம் முடியாது, என்னோட மார்க்கம் வேறு. அந்தம்மா கோபம் வந்துச்சு.
பார்த்தீங்களா, தேவலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கோபம் வருது, அவங்களுக்கு காமம் வருது, அவங்களுக்கு பொறாமை வருது. அதனால சக்தி இருக்கிறனால உடனே குடு சாப்பம்னு. இதே தான் புராணம் கதையில் இதே சாப்பம் கொடுக்கறது, திரும்பி இது பண்ணுறது, அது பண்ணுறது, அவங்க பண்ணிக்கணும்னு கேட்குறது. என்ன வாழ்க்கை! ஆனால் அங்கே கருத்து தெரிஞ்சுக்கணும், அந்த கதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கேன். இல்லைன்னா புராணங்கள் நம்மளா படித்து புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இதே மாதிரி தான் ஒரு குரு வேதாந்த ஞானத்தின்னு பின்னாடி வச்சுக்கிட்டு அந்த கதைகளை சொல்லித்தரணும். பாகவதம் கேட்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? சாதாரணமாக உங்களுக்கு தெரியாத கதை என்ன இருக்குது, எதோ எல்லாம் கேட்டிருக்கோம். ஆனால் எப்படி கேட்டோம் நம்ம பாகவதம்? அப்படி கேட்கணும். என்ன இல்லைன்னா பல சந்தேகங்கள் வரும். இப்போ குழந்தைகளுக்கு கூட நிறைய சந்தேகங்கள் வரும், பேரண்ட்ஸு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு. அதனால் பேரண்ட்ஸு தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி சத்சங்கத்துக்கு வந்தது டிவியில் பார்த்தா தெரியாது, இல்லைன்னா அது ரொம்ப டீட்டெயில்டாக டீப்தாக போகக்கூடாது. அது ராமாயணமாகட்டும், பாரதமாகட்டும், பாகவதமாகட்டும், இந்த காலத்தில் முக்கியமாக இந்த மாடர்ன் சொசைட்டியில் பல லாஜிக் சந்தேகங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் அதெல்லாம் யூஸ்லெஸ்ன்னு சொல்லக்கூடாது. சரி, ரொம்ப அப்படி கேட்டால் இவர் திரஸ்காரம் பண்ணிட்டார், உடனே சாபம் கொடுத்தான். என்னன்னா அடுத்த ஜென்மத்தில் வந்து அஷ்டாவக்ரனா பிறந்துக்கு அஷ்டாவக்ரன்னு அந்தமாக சொல்லலை, இவ்வளோ அழகாக இருக்கிறதுனால உனக்கு இவ்வளோ நான் கேட்டால் கூட என்ன பின்னாடி ஓடி நிறைய லோகமெல்லாம் வருது ரம்பா கிட்ட, என்ன நீ அவமானப்படுத்துறியான்னு அந்தம்மா கோபம் அபிமானம் பார்த்தீங்களா? அதனால தபஸுனால சக்தி இருந்தாலும் தேவலோகத்தில் இருந்தால் கூட அந்த அகங்காரம் போல ஞானம் வரலன்னா அந்த ஜென்மத்திலோ அந்த இடத்துலோ அந்த ஜீவிக்கு கூட கஷ்டங்கள் தான், ராகத்வேஷங்கள் தான். அதனால மனுஷ ஜென்மம் ரொம்ப சௌரியம். நல்ல சரீரம், நல்ல ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு சத்சங்கத்துக்கு வந்துட்டு நல்ல ஞானம் அடைஞ்சு ஜீவன்முக்தன் ஆக வேண்டியதுதான். எதுக்கு அங்கே இங்கே போய் திரும்ப ப்ராப்ளம். அந்த புராணத்தில் சொல்லப்படுறதே இந்த சாபத்தினால அவரே தான் அஷ்டாவக்கராக பிறந்தார். ஞானம் எங்கேயுமே போல பாருங்க அவரோட தபஸ். ஆனால் சரீரத்தில் 8 வரைஞ்சி பெண்டாக இருக்கிறனால அவருக்கு அஷ்டாவக்கரன்னு பேரும். சிறந்த ஞானம் என்ன வேதாந்தத்தில் ரொம்ப இதெல்லாம் படித்து முடித்ததுக்கப்புறம் படிக்க வேண்டிய த அல்டிமேட் ப்ரௌட கிரந்தங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரகரண கிரந்தம் யோக வாசிஷ்டம் அஷ்டாவக்கர கீதா. அந்த அதுதான் அல்டிமேட் டீச்சிங். அங்கே இதெல்லாம் இப்படி இப்படி எழுதி இருக்காது, சைடு பிஸ்னஸ்ஸே இருக்காது, ஸ்ட்ரெயிட் நோ பீட்டிங் அரவுண்ட் த புஷ்ன்னு இருக்கும். அது தகுதி வரும்போது அதுதான். ஸோ தேவலர் பற்றி ஒரு சின்ன அந்த கதை. வியாசர் அது மட்டும் இல்லை, இத்தனை பேரும் ஸ்வயம் ச ஏவ பிரவீஷ்மே, நீயும் சொன்ன. அதனால நவ் இட் இஸ் வெரி மச் கன்ஃபர்ம்டு. எனக்கு தோணுறது என்ன தோணுச்சு, 14வது ஸ்லோகத்தில் சர்வமேதத்ருதம் மன்யே யன்மாம் வதசி கேசவா நஹி தே பகவன் வ்யக்திம் விதுர்தேவான தானவாஹ. அர்ஜுனன் தொடர்ந்து பேசுகிறாரு. அப்படி சொல்லி இது எல்லாமே அந்த ருஷிகள் சொன்னது, நாரதர் சொன்னது, வியாசர் சொன்னது, அப்புறம் நீயும் நேராக இப்போ எனக்கு சொன்ன இது எல்லாமே ஏதத் சர்வம் அவங்க சொன்னதே நீ சொன்ன எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அதனால் சத்தியம் தத்துவம் யார் பேசினா கூட சம்பிரதாயமாக பேசிட்டா அதே தான் பேசணும். அதனால் பாகவதம் எடுத்து நம்ம சாஸ்திரம் அப்படின்னாவே ஏதாவது எடுத்து நீ பேசு, கடைசியில் விஷயத்துக்கு அங்கே வந்துதான் ஆகணும்.
பக்தாள் பாடின பாட்டெல்லாம் பாடு, கடைசியில் அதுலேருந்து எல்லாத்துக்கிட்டேருந்து நீங்கள் வரணும். நீ ஏதாவது பாடு, ஏதாவது யாராவது ராமாயணம், பாரதம், அது இது வேதம், உபனிஷத்து, பிரம்மசூத்திரம், விஷயம் ஒன்று தான். அப்படின்னு சொல்லி கொடுக்கலன்னா, சொல்லி கொடுக்குற குரு அவர் சரியான குரு இல்லை. இதுதான் கரெக்டு, எல்லாரும் இப்படி தான் இருங்கோ, இப்படி இருக்கணும், இதுதான் நம்மளுக்கு சரியான இல்லை, இது சரியில்லைப்பா, எல்லோருக்கும் சரியானது ஒன்று தான் இருக்கு, அங்கே வந்து தான் ஆகணும். இதெல்லாம் இதுலேருந்து இப்படி வந்து அங்கே வரணும், வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலன்னா இஸ் நாட் ஏ ரியல் குரு. நமக்கு வழிகாட்டி கரையேற்றுற குரு இல்லை. லோகத்தில் அப்படி பல பேர்கிட்ட போகிறாங்க. அப்படி ஈஸ்வரன் கிருபை பண்ணாத அவங்க ஸ்ட்ரெயிட் ராஜமார்க்கத்தில் வர முடியும், நாட் அதர்வைஸ். அப்போ என்ன சொல்கிறாரு, சர்வமேதத்து ருத்தம் பண்ணியே, இதெல்லாம் நிஜம்தானே நான் நம்புறேன். பாருங்கோ, இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு, இவ்வளோ ஆனதுக்கப்புறம் இப்போதான் அர்ஜுனனுடைய ஹிருதயத்தில் நிஜமான பக்தி உருவாகிறது, நிஜமான கமிட்மெண்ட் உருவாகிறது. முதல்ல நான் உனக்கு சிஷ்யன் தான், நீ அந்த சிஷ்யனாக ஏற்றிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் நல்லா சொல்லித்தான், எனக்கு என்ன யூஸ்ஃபுல்லோ நீயா டிசைட் பண்ண, அப்படியெல்லாம் பேசிட்டான். ஆனால் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, பகவான் எத்தனை பேசிட்டார். 6வது அத்தியாயம், இந்த எல்லா அத்தியாயங்களும் அழகாக விஷயங்களை பிரம்ம தத்துவத்தின் அப்படி பேசிகிட்டு இருந்தால் கூட இப்போதான் இதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கார் பகவான். இவனுக்குள்ளேருந்து இப்படி வரணும், அந்த பக்தி பரிபக்குவமாய் நல்ல பியூராக வரணும். ஸோ சர்வமேதம் ருத்தம் சத்தியம் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். ஐ திங்க் என்றார் மன்னே. எது நீ எத் மாம் வதசி கேசவா, நீ என்ன சொன்னாயோ இப்போ ஓ கேசவா, இது எல்லாமே கூட. அப்புறம் நஹித்தே பகவன் வியக்திம் அப்படி சொல்லி மறுபடியும் என்ன சொல்றாரு, தேவாக தானவாக, தேவதர்களோ தானவர்களோ இவங்க யாரு கூட உன்னுடைய వ్యక్తిత్వం, వ్యక్తిம் అంటే உன்னோட மேனிஃபெஸ்டேஷன், உன்னோட விபூத்தினி பூரணமாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது யாரும். அனந்தமாக இருக்காது. அதனாலயே நீ சொன்னது இதெல்லாம் சத்தியம், கரெக்டு தான். அப்புறம் இந்த விஷயத்தின் தேவதைகளும் தானவர்கள் கூட நகி உண்மையாக அவங்க எல்லாரும் கூட ஓ லார்ட் பகவன் ந விதுஹு, அவங்களுக்கு கூட தெரிஞ்சதுன்னு நான் நினைக்கல, தெரிஞ்சிருக்காது. தே டோன்ட் நோ. வியக்திம், வியக்திம்னா உன்னுடைய பெருமை, உன்னுடைய விபூதி அப்படின்னு சொல்லி என்ன விபூதி என்ன வியக்திம் அதே தான். முந்தாவது ஸ்லோகத்தை சொன்ன மாதிரி உன்னுடைய பிரபாவம், உன்னுடைய பெருமை, நீ பிறப்பில்லாதவனே, நீ அடையாத சாஸ்வத வஸ்துவனே, உன்னுடைய பிரபாவத்தினி தேவதைகளே தானவர்கள் கூட தெரியல. இங்கே நம்ம என்ன ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் தெரியலன்னு அவ்வளோ தைரியம் எப்படி சொல்கிறான்னா, இல்லைன்னா ஏன் தேவலோகத்தில் அவ்வளோ சண்டை? இப்போ தான் எனக்கு கதை சொன்னேன். நம்ம கேட்டுக்கிறோம் ஒரு கேள்வி, தெரிஞ்சதுன்னா அப்படி ஆகிடுவாங்க. நமக்கு கொஞ்ச நாள் கொஞ்சம் கேட்டாவே வைராக்கியம் வந்துச்சா இல்லையா? தெரியல சார். நான் நினைக்கிறேன் விவேகம் வந்துச்சா இல்லையா? இப்போ நம்மளுக்கே வரும்போது அப்போ அங்கே இருந்து என்ன சார் பண்ணுறாங்க அவங்க? அவங்களுக்கே வரல. ஏன் வரல தெரியுமா? சத்சங்கம் இல்லைங்க. எப்போ பார்த்த சன் டிவி டான்ஸு ட்ராமா தான். எப்படி தான் வருவாங்க? வீட்டிலேயே உட்காந்துட்டு அந்த ஈடியட் பாக்ஸ் முன்னாடி கண்டதே காட்சி கொண்டதே அப்படி இருந்து என்னதான் வரும், என்னதான் தெரியும்? ஒன்றும் தெரியாது. சுத்தம். ஆனால் பேருக்கு வந்து நான் நல்லா படிச்சிருக்கேன், அப்படி இப்படி அப்படி அகங்காரத்தோட வேஸ்ட்டு, மனுஷ ஜென்மம் வேஸ்ட் ஆகிடும். சரி, இப்படி சொல்லி அதுக்கப்புறம் அதனால் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்,
இன்னும் சொல்கிறாரு 15வது ஸ்லோகத்தில் பாருங்க, ஏன் தேவதைகளுக்கு தானவர்களுக்கு தெரியாதனேது பகவானே சொல்லியிருக்காரு. நான் அவங்களுக்கு முன்னாடியே நான் இருக்கிறதுனால, அன்றைக்கி நான் உதாரணம் சொன்னானே, குழந்தை அம்மானு அப்பானோ கேட்குறது, உங்கள் கல்யாணத்துக்கு என்னையும் கூப்பிடல என்ன, அந்த எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அன்றைக்கி யாராவது வரலன்னா திரும்பி கேளுங்க போய். அது கேட்குறது குழந்தைக்கு தெரியாது இல்லை. அது அர்ஜுனனு கூட இப்போது ஏன் தெரியாதுன்னு சொன்னான்னா, இதோ நீ சொன்னது தான் நான் திரும்பி சொல்கிறேன் காரணம். ஸ்வயமேவாத்மனாத்மானம் வேத்தத்வம் புருஷோத்தமா பூதபாவன பூதேஷ தேவதேவ ஜகத்பதே. ஹே பூதேஷா, ஹே தேவதேவா, ஹே ஜகத்பதே, ஹே பூதபாவனா, இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறாரு. ஹே அண்ணா ஓ லார்ட். ரெண்டாவது முதல் சொல்லிகிட்ருக்கேன். எல்லா ஜீவராசிகள் உருவாகிறதுக்கு காணப்படுறதுக்கு காரணமாக இருக்கிற நீ பூதபாவனா, ஸ்டோர்ஸ் ஆஃப் ஆல் பீயிங்ஸ். அப்புறம் அது மட்டும் இல்லை, அவங்க எல்லாரும் நீ உருவாக்குறதுல நீ கண்ட்ரோல் பண்ணுற. பூத ஈஷா பூதேஷா, பூதங்கள் எல்லாருக்கும், பூதங்கள்னா பேய் பேசியாச்சும் பூதம் நினைச்சக்கூடாது, நம்ம எல்லோரும் பூதங்கள் தான். சரீரம் இருக்கிற எல்லாமே எல்லாருமே கண்ட்ரோலும் பண்ணிட்டு இருக்கிறாரு. கண்ட்ரோல் பண்ணுறாரு இல்லையா? எல்லாம் கவனிச்சிட்ருக்கிறாரு, நல்லா ரூல் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் மாதிரி இன்னொருத்தர் யார் ரூல் பண்ண முடியும்? அதனால் பூதேஷா தேவதேவா, தேவர்கள் எல்லாருக்கும் தேவன் நீ. ஜெகத் மொத்தத்துக்கு பதி లేక పిత, నీదా అప్ప, నీదా భర్త. ஜெகத்பதே பசுபதிநாதனே. காட்மண்டுல இருக்குல்ல கோவில், சிவனுக்கு பேர் பசுபதிநாதர். ஏ ஜெகத்பதே, ஜெகத் மொத்தத்துக்கு பிதா இல்லை பதி பர்த்தா, எப்படி சொன்னாங்க. அப்படி சொல்லி நீ இப்படி பட்டவனாக இருக்கிறதுனால தான் உன்னை பற்றி தெரியல. எனக்கு என்ன, நீ எல்லோருக்கும் காரணமாக இருக்கிறதுனால காரியம் காரணத்தை தெரிஞ்சுக்க முடியாதனால அப்படி தான். அதனால தான் நான் சொன்னேன், தேவதைகளுக்கு தானம் கூட தெரியாதனே. காரியமாக இருக்கிற குழந்தை காரணமாக இருக்கிற பேரண்ட்ஸுடைய கல்யாணத்துக்கு எப்படி போகும்? அவங்க இன்னும் 2 பேர் சேரவே இல்லை. இந்த காரணத்தை தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க முடியும்னா நான் பார்க்கணும்னா அப்படிதான். அப்படி சொல்லி ஒரு முதல் வரியில் வார்த்தை அது முக்கியம். என்னன்னா என்ன சொல்ல, ஸ்வயமேவ ஆத்மனா ஆத்மானம் வேத்த துவம் ஹே புருஷோத்தமா. ஓ புருஷோத்தமா, கடைசியில் என்ன தான் சொல்ல முடியுமன்னா, அது ஒரு இங்கிலீஷில் சொல்கிறேன், முதல்ல பாருங்கள். யூ யுவர் செல்ஃப் நோ யுவர் செல்ஃப் பை யுவர் செல்ஃப். நீ மட்டும்தான் உன்னை பற்றி உன்னாலே தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நம்ம இந்த லோகத்தில் இருந்து கேள்விகளெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. ஏன் அதே இப்படி, இதே அப்படி, அவங்களே இப்படி, இப்படி அப்படி, இதெல்லாம் எதுக்கு உனக்கு? இதெல்லாம் அதுக்கு பதில் கிடைக்கிறது இல்லை. அது அப்படிதான், அது அப்படிதான். அது எப்படி இருக்கணும், அது அப்படிதான். அது அப்படிதான் இருக்கணும்னு, அது எப்படி இருக்கணுமோ அப்படிதானே அது அவருக்கு தான் தெரியும். ஊட்டி எல்லாம் ஐ ஆம் ஃப்ரீ. தேவையில்லாத 1010 கேள்வி வச்சுக்கிட்டு மனசில் வை அண்ட் ஹவு ஒட்டி கொடுக்க. கேள்வி நிறுத்தி நீ இல்லாமல் ஆயிடும்.
பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். அதே ஜீவபாவனை இல்லாமல் ஆகிறது, அகங்காரம் இல்லாமல். அப்போது ஆனந்தமாக இருப்பேன். இல்லாமல் ஆகிறதுன்னா சத்தி போகிறது இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அது அப்புறம் இப்போ ஆகும். இப்போவே நான் ஆனந்தமாக இருக்கேன். அதுதான் இல்லாமல் ஆகிறது என்ன தெரியுமா? ஆனந்தமாக இருக்கேன். எப்படி? தூக்கத்தில் இல்லாமல் ஆகிட்டேன், ஆனந்தமாக இருக்கேன். அவ்வளோதான் எக்ஸாம்பிள். அடிக்கடிக்கு அது சொல்லிகிட்டே இருக்கணும் ஒரு கிளாஸில். இல்லை எப்படி தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீ மட்டும்தான் நீ உன்னாலேயே தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு ஒரு அந்தர்கதமான ஒரு விஷயமும் சொல்லணும். இது பகவான் மேலே இப்படி சொல்லிட்டு இருந்தால் அது நல்லா தான் இருக்கும். என்னால் மட்டும்தான் என்னை பற்றி என்னாலேயே தெரிஞ்சுக்க முடியும். நெவர் லுக் அவுட் சைடு. ஈவன் கடவுள் மேலே கூட டிபெண்ட் ஆகக்கூடாது. என்ன சார் இப்படி பெரிய தலைமையில் பாம்பு தூக்கி போடுறீங்க? இவ்வளோ நேரம் என்ன பேசிட்டீங்க நீங்கள்? ஒன்றும் பேசலை, பேசினதே பேசிகிட்ருக்கேன். நீ அரூப நிர்குண பிரம்மம் தத்துவத்துக்கு வரணும்னா நீ ஈவன் இது நான் ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜ் பற்றி சொல்கிறேங்க. இது நேரம் இப்போ அப்படி எடுத்துக்கூடாது. சாஸ்திரம் மேலே, குரு மேலே, கடவுள் மேலே கூட டிபெண்ட் ஆகக்கூடாது. இந்த ஸ்டேட்மெண்ட் நான் ஜாக்கிரதை யோசிச்சுட்டு சொல்லிட்டுருக்கேன். யாருக்காவது கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணுறதுன்னா விட்டுடுங்க அப்படியே. பட் ஐ எம் டெல்லிங் டு தி அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அட்வான்ஸ்டு ஒரு விஷயம் அங்கே சொல்லியிருக்காருல்ல, ஞான தீபம். ஞானம்னு இதுதான். அப்போதான் நீ ஃப்ரீ. தவிர பாருங்க, அப்போ ஞானம் அங்கே ரெஸ்கியூ பண்ணலன்னா பக்தி காப்பாற்றுறது இல்லை. இதுதான் அஷ்டாவக்ர கீதா அப்படிப்பட்ட புஸ்தகங்கள் சொல்லும். நீ கடவுள் மேலே டிபெண்ட் ஆகிருக்கிற வரைக்கும் கூட நீ சம்சாரத்தில் தான் இருக்கான்னு சொல்லும். அது நம்மளால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா? முடியல சார். முதல்ல இது முடியுங்க சார். பரவாயில்ல, கவலைப்படாதுங்க. ஓகே, அப்போ ஏன் இந்த மாதிரி சொல்லி பயப்படுத்துறீங்கன்னு? பயப்படுத்தலை, அப்பப்போ சொல்லணும். ஏதோ இன்னும் கூட ரகசியம் இருக்கே. இப்போ ஏதோ அதெல்லாம் இங்கே சொல்லுவார். போக போக அத்தியாயங்களுக்குள்ள ஞான விஷயம் வரும்போது இன்னும் இங்கே ரொம்ப நம்ம எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கிருஷ்ணர் இந்த பகவத்கீதை அப்படி போயிட்டுருக்கேன். அப்புறம்தான் மாண்டூக்கிய உபனிஷத்து, அஷ்டாவக்ர கீதை புரியும்னா will enjoy like anything. ஞான கல்மினேஷன். ஸோ அப்படி சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் 16வது ஸ்லோகம். வக்துமர்ஹஸ்ய சேஷேண திவ்யாஹ்யாத்ம விபூதயः யாபிர்விபூதிபிர்லோகான் லோகான் இமாம் ஸ்வம் வியாப்ய திஷ்டசி. இமாம் திஷ்டசி అక్కడ பிரிச்சுக்கணும். இமாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் மட்டும்தான் சொல்லுவேன் இந்த ஸ்லோகம் பற்றி. உன்னுடைய ஆத்ம விபூதைய நீ இன்னும் விஸ்தரித்து சொல்லணும் என்றார். இதில் சில கேள்விகள் எல்லாம் வரணும். ஜஸ்ட்டு ரஃப் மீனிங் கொடுக்குறேன். உன்னுடைய ஆத்ம விபூதிகளை நீ இன்னும் விஸ்தரித்து சொல்லணும். நான் கேட்க விரும்புகிறேன். எந்த விபூதிகள் இந்த லோகங்கள் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கின்றனதோ அப்படிப்பட்ட விபூதிகளை இன்னும் நீ சொல்கிறதுக்கு அசேஷேண வக்தும் அர்ஹசி. நீதான் சொல்கிறதுக்கு அர்ஹத்தை தகுதி இருக்கிறவன்.
அதனால தான் நான் உன் வாயால் இன்னும் கூட நிறைய இப்படி உன்னுடைய விபூதிகளை கேட்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அந்த விபூதிகளை எதுக்கு கேட்கணும் மறுபடியும் அப்படின்னா தப்பாக நினச்சிக்காது கிருஷ்ணா. நீ ஒரு வேளை சந்தேகம் வரலாம், ஏன்ப்பா என்னோட விபூதி பற்றி நான் 7வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கேன், ஆனால் கொஞ்சமாக சொல்லியிருக்கேன். அப்போ தூங்கி போயிட்டியோ, கிளாஸுக்கு வரலையா? அப்போது 9வது அத்தியாயத்தில் கூட கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அப்படி நான் ஒரு வேளை கேட்கல, மறந்து போயாச்சு, தூங்கி போயாச்சுன்னு கேட்குறேன்னு நினச்சிக்காதோ. அப்போ என்ன அந்த காரணம் 17வது ஸ்லோகத்தில் சொல்கிறான். ஸோ நீ அப்படி சந்தேகப்படாது. ஆனால் நீ அசேஷமாக வேறு யாரும் சொல்கிறது இல்லை. நீ சொல்கிற மாதிரி இன்னொருத்தர் யாரும் சொல்கிறதுக்கு தகுதி இருக்கிறவங்க இல்லை. நீ என்ன சொன்னால் 7வது அத்தியாயம்லன்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. வேணுமென்னா நான் ஞாபகப்படுத்துகிறேன். ரசோஹமப்சு கௌந்தேயா பிரபாஸ்மி சசி சூரியயோஹோ பிரணவ சர்வ வேதேஷு. இப்படி 2-3 ஸ்லோகங்களுக்குள்ள ஜலத்தில் இருக்கிற அந்த ருச்சி நானுதான், சூரியனுக்குள்ளே இருக்கிற அந்த வெளிச்சம் நானுதான் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஸ்லோகங்களுக்குள்ள 4 ஸ்லோகங்களுக்குள்ள சொன்னார். ஆனால் அங்கே ரொம்ப சூக்ஷ்மமான விஷயத்தின் விபூதி சொன்னார். அப்படின்னு அர்த்தம், அர்ஜுனனுக்கு சூக்ஷ்மமாக சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டப்படுறான்னு தெரியுது. எனக்கு அப்பப்போ தோணும், நான் ரொம்ப சூக்ஷ்மமாக பேசிகிட்ருக்கணும், நீங்கள் எல்லோரும் ஒழுங்கா கேட்குறீங்க இல்லையான்னு சொல்லிட்டு அதனால் கண்ணு பார்த்துட்டே இருப்பேன். நீங்கள் கீழே பார்க்குறீங்கன்னு அர்த்தம் டோஸ் ஆஃப் ஆகிடுறீங்கன்னு அர்த்தம். இங்கே பார்த்துட்டே இருந்துச்சுன்னா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்தால் பரவாயில்ல, புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இல்லைன்னு ரொம்ப அப்படி இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் உடனே கிராஸுக்கு கொண்டு வரணும் ஸ்தூலமாக. ஸோ அப்படி சூக்ஷ்மமாக பேசியிருக்காரு பகவான். அப்புறம் 9வது அத்தியாயத்தில் கூட இப்படி தான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸு சொல்லி பேசியிருக்காரு. அங்கேயும் ஒரே ஒரு ஞாபகப்படுத்துகிறது தான், அகம் கிரதுஹு அகம் யக்ஞா, யாகமும் நானேதா யக்ஞமும் நானேதா. அப்புறம் ஸ்வதா, அதில் பித்துருங்களுக்கு கொடுக்குற ஆகுதி நானேதா, தேவர்களுக்கு கொடுக்குற ஆகுதி நானேதா, ஔஷதம் நானேதா, மந்திரம் நானேதா, மந்த்ரோஹமஹம் ஆஜ்யம், ஆகுதி ஹுதம் எல்லாம் நான் தானே சொன்னார். அசல் இங்கே என்ன பிரம்மார்ப்பணத்திலே சொல்லியாச்சு. அதனால் போய் பிரம்மார்ப்பணம் சொல்லி சாப்பிட்லாம், டைம் ஆயிடுச்சு. இப்போது அதனால் நான் கேட்கலன்னு தெரியல, கேட்டுட்டேன். ஆனால் இன்னொரு காரணம் இருக்குது, அது அடுத்த வாரம் சொல்கிறேன் அர்ஜுனா, எனக்கும் பசிக்குது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஹரி ஓம் தத்சத்.